கத்திச்சண்டை எதற்காக அப்படின்னு ஞானி வந்து இன்றைக்கு தமிழ் ஹிந்துவில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அது அதனுடைய தயாரிப்பாளர் தொடர்பான பழைய சர்ச்சைகளை பற்றி அவர் எழுதியிருக்கிறார், அவருடைய கருத்தாக எழுதியிருக்கிறாரு. ஆனால் அதை பற்றி ஏராளமாக பேசியாச்சு. அதனால தயாரிப்பாளர் தொடர்பான சர்ச்சையை விட்டுட்டு இப்போ கத்தி படத்தை பற்றியே பேசலாம் அப்படின்னு தோணுது. இந்த படம் வந்து மிகவும் சமூக அக்கறை மிகுந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள்ல பல நண்பர்கள் வந்து எழுதிட்டே இருக்கிறாங்க. இது அறம் மீறிய ஊடகங்களை பற்றி விரிவாக பேசுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அறம் மீறிய பெருநிறுவனங்களை பற்றி பேசுது, இந்தியாவின் விவசாயத்துக்கான முக்கியத்துவத்தை பற்றி பேசுது அப்படின்லாம் பலவிதமான செய்திகள் அந்த படத்தை பற்றி தேர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. குமரேசன், நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அதாவது நான் வந்து தொடர்ந்து திரைப்பட விமர்சனங்கள் எழுதி வருகிறவன். ஒரு மக்களிடத்தில் செல்வாக்குள்ள அவருடைய பெருமளவுக்கு அவருடைய அன்பை பெற்றிருக்கிற ஒரு முன்னணி நடிகர், அவரை வைத்து தயாரிக்கப்படக்கூடிய வர்த்தக ரீதியான வெற்றி என்ற அடையாளத்தோடு வரக்கூடிய ஒரு திரைப்படம். இப்படிப்பட்ட மக்களுக்கான செய்திகளை சொல்லுகிறதா என்பது பற்றிய விமர்சனங்களை கடந்த காலத்தில் நிறைய பதிவு செய்திருக்கிறேன். அவையெல்லாம் எந்த அளவுக்கு மக்களோட பிரச்சனைகளை பேசாமல் வெறும் பொழுதுபோக்குகளே, பொழுதை போக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே போய்கிட்டு இருக்கும். அப்படி போகிற பொழுதோடு மக்களை தள்ளி விடுகின்ற ஏற்பாடுகளாகவே பல படங்கள் முடிந்து போவதை பற்றிய என்னுடைய கவலைகளை பதிவு செய்திருக்கிறேன். ஆனால் இப்போ சில படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதாக இருக்கும், ஆனால் மக்கள் பார்ப்பதாக இருக்காது. அது ஏற்கனவே அது பற்றிய கருத்தில் உடன்பாடு உள்ளவர்கள் கொஞ்சம் உயர்ந்த ரசனை என்றெல்லாம் சொல்லிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறு வட்டம் மட்டுமே அந்த படத்தை பார்த்து விட்டு அங்கீகரித்து விட்டு போய்விடுவார்கள். ஆனால் இப்படி லட்சக்கணக்கான மக்களை சென்றடையக்கூடிய ஒரு திரைப்படம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பேச வந்திருப்பது என்பது ஒரு முக்கியமான வளர்ச்சி போக்கு. அதை நான் வரவேற்கிறேன். நீங்க பொழுதுபோக்கு படங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது பொழுதுபோக்கு படங்களாக இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, சமூகத்தில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீக்கக்கூடிய படங்களாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்து வந்துட்டு இருக்கு. நீங்க அப்படி பார்த்தா 1952 பராசக்தி, 1982 கிட்டத்தட்ட 30 வருடங்கள் கழித்து தண்ணீர், அதுக்கப்புறம் இவ்வளவு காலம் கழிச்சு கிட்டத்தட்ட கத்தி அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிற மாதிரி கத்தியில உள்ளடக்கம் இருக்கா? நீங்க எப்படி பாக்குறீங்க? கமர்ஷியல் சினிமால சமூகத்தின் நிஜமான உண்மையான பிரச்சனைகளை பற்றி பேசுவது அரிதாகி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கத்தி அதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்க? மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது அரசியல் பிரச்சனைகளை தமிழ் சினிமா பேசுவது ஒன்றும் புதியதல்ல. நீங்கள் சொன்ன படங்கள் மட்டுமல்ல, பெரும்பாலான படங்களில் பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமான டயலாக் எல்லாம் பேசுவார், வன்முறைக்கு எதிராக பேசுவார், சமூக விரோதிகளுக்கு எதிராக பேசுவார். இந்த மாதிரி பலவிதமான படங்கள் ரொம்ப கமர்ஷியல் படங்கள்லேயே வந்திருக்கு. நம்முடைய சூப்பர் ஹீரோஸ் நடித்த பெரும்பாலான படங்கள் எல்லாத்திலையுமே இது போன்ற வசனங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு நகரத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகளை ஒழிக்கணும்னா அவரே ரவுடியாகி ஒழிப்பாரு அல்லது காவல்துறை அதிகாரியாகி ஒழிப்பாரு. ஆனா இது போன்ற வசனங்கள், இப்போ உதாரணமா ஊழலுக்கு எதிராக ஒரு ஹீரோ மிக கடுமையான வசனங்களை பல ஹீரோஸ் பேசியிருக்காங்க. ஆனா ஊழலுக்கு எதிராக நம்ம சமூகத்துல என்ன சென்சிட்டிவிட்டி உருவாச்சு, சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்தப்ப நம்ம மக்கள்லாம் எப்படி பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்ப என்னன்னா, சினிமாவில் சொல்லப்படுகிற ஒரு கருத்து என்பது மக்களுடைய மனநிலையை மாற்றுகிறது, சமூக யதார்த்தத்தை மாற்றுகிறது என்பதே ஒரு கற்பனை அது உண்மையிலேயே மற்ற விஷயங்கள், அந்த குமரேசன் சார் சொன்ன மாதிரி கேளிக்கை என்பது டான்ஸோ அல்லது காதலோ மட்டுமல்ல, புரட்சியும் சமூக பிரச்சனைகளும் எப்படி ஒரு கேளிக்கையாக மாற்றப்படுகிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். இந்த படம் அப்படி மிக முக்கியமான பிரச்சனைகளை வெறும் கேளிக்கையாக மக்கள் முன்னால் முன்வைக்கிறது. அடிப்படையில் ஒரு விஷயம் நீங்க பாருங்க, இந்த படத்துல இந்த ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சுவதற்காக ஒரு ஃபேக்டரி கொண்டு வர்றாங்க, அதை எதிர்த்து அந்த மக்கள் போராடுறாங்க அப்படிங்கிறதா இதனுடைய நாட் அப்படின்னு நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ளார எந்த மல்டிநேஷனல் கம்பெனியும் ரவுடிகளை வச்சுக்கிட்டு லேண்டை அபகரிக்கிறது கிடையாது. நம்முடைய அரசாங்கம் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து ஆஜீதம் செய்து மல்டிநேஷனல் கம்பெனிக்கு கொடுக்குது. அதற்கு எதிராக மக்கள் போராடினால் தன்னுடைய போலீஸை வைத்துக்கொண்டு அதிகார வர்க்கத்தை வைத்துக்கொண்டு அந்த மக்களை ஒடுக்குகிறது. ஆனால் இங்கே எங்கேயுமே அரசாங்கம்னு ஒன்று வரல, அதிகார வர்க்கம்னு ஒன்று வரல. மல்டிநேஷனல் கம்பெனியை சேர்ந்தவங்க வில்லன்களாகவும் அவர்களை எதிர்த்து ஒரு ஹீரோவாகவும் இவர் செயல்படுறாரு. இதுல மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒன்று இருக்கு. 2 விஜய் இதுல வர்றாங்க. ஒரு விஜய் மக்கள் தலைவராக வரக்கூடியவர், எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்க ஒருத்தரா, ரொம்ப பரிதாபத்துக்குரியவரா, மக்களை கண்ணீர் விட்டு கேட்கக்கூடிய ஒருத்தரா இருக்காரு. ஆனா திருடரா இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பல அடிதடிகள் எல்லாம் ஈடுபட்டு மக்கள் போராட்டத்தை ஒரு பெரிய பாத்தீங்கன்னா சக்தியா மாற்றதா காட்டுறாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. தோழர் குமரேசன் அவர்கள் இந்த நரேஷன் சரியான்னு சொல்லணும்.
நம்முடைய மக்களை ஒன்று திட்டக்கூடிய தலைவர்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடிகளை சந்தித்து, சவால்களை சந்தித்து, கொள்கை பூர்வமாக மக்களை ஒருங்கிணைத்து எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அதற்கு பதிலாக அந்த மக்கள் இருக்கக்கூடிய இந்த ஜீவா என்கிற கேரக்டர் பரிதாபத்துக்குரிய கேரக்டராக காட்டப்படுது. ஆனா பொறுக்கியாக இருக்கக்கூடிய ஒருவர் இன்டர்நெட்ல இந்த சமூக பிரச்சனை எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு அந்த மக்களுக்காக வந்து போராடுறாரு. அவர்தான் வெற்றிகரமான தலைவர் என்று காட்டுவதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னா, தனிமனித ஹீரோக்கள் மட்டும்தான் இங்க வந்து புரட்சிகளை கொண்டு வருவாங்க, மாற்றத்தை கொண்டு வருவாங்க. கொள்கை சார்ந்த அரசியலை பேசக்கூடியவங்களால மக்களுக்கு எந்த உபயோகமும் இல்ல அப்படின்னு அந்த படம் சொல்லுது. நீங்க ஒவ்வொரு ஞானிக்கும் கடந்த காலம் இருக்கு, ஒவ்வொரு கிரிமினலுக்கும் எதிர்காலம் இருக்குன்னு தத்துவார்த்த ரீதியாக அதை புரிஞ்சுக்க கூடாது. இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா தத்துவம் மட்டும்தான். நான் சொல்லப்படுகிறது ஒரு மக்கள் போராட்டம் எப்படி ஒரு படத்தில் காட்டப்படுகிறது. அப்படி ஒரு பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் பாருங்க. வந்து இதுல வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களுக்கும் பின்னாடி வந்து விஜய் தான் இருக்காரு. வந்துட்டு அவரை தான் போக்கஸ் பண்ணப்படுது. அந்த கதாபாத்திரம் தான், அந்த கதிரேசன் கதாபாத்திரம் தான் போக்கஸ் பண்ணப்படுது. ஆனா கூடங்குளத்தில் நடந்த நீங்க போராட்டத்தை நீங்க எடுத்துக்கங்க, அங்க ஒரு வன்முறை சம்பவமோ அரசாங்கத்துக்கு எதிரான வயலன்ஸோ எதுவுமே கிடையாது. ஆனா முழுக்க முழுக்க போலீஸோட மிகப்பெரிய ஒடுக்குமுறைக்கு அந்த போராட்டம் ஆட்படுது. ஆனா அங்க எந்த ஹீரோ வந்தார்? அப்போ இப்போ வந்து உதயகுமார் மாதிரி ஒரு லீடர் தான் இதுக்கு இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொல்றாங்க. உதயகுமார் இந்த போராட்டத்தை இப்படியா முன்னெடுத்து சென்றார், இப்படியா அதை நடத்தி சென்றார். அப்போ எப்படி ஒரு உண்மையான போராட்டம் கொச்சைப்படுத்தப்பட்டு திசை திருப்பப்படுகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. குமரேசன், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது அவர் வந்து அவர்கிட்டயே ஒரு சின்ன முரண் பார்க்கிறேன். ஒரு பக்கம் இப்படிப்பட்ட திரைப்படங்களில் வரக்கூடிய கருத்துகள், அதை உருவாக்கக்கூடிய அந்த கதாபாத்திர தன்மைகள் இவெல்லாம் மக்களிடையே செல்வாக்கு செலுத்தும், மாற்றிவிடும், தாக்கம் செலுத்தும்லாம் இன்னும் கிடையாதுன்னு முதல்ல சொன்னார். அப்புறம் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஹீரோக்களை திரும்ப திரும்ப உருவாக்கி இவர்களால் தான் எல்லாம் மாற்றம் வரும் சொல்கிறார்கள். இது எப்படிப்பட்ட விளைவுல ஏற்படும் கவலை இல்ல. அந்த கேரக்டரைசேஷன் வந்து எப்படிப்பட்டது? அந்த கேரக்டரைசேஷனை நீங்க ஆதரிக்கிறீங்களாங்கிறத தான் அவர் கேட்கறதாக நான் இல்ல அதான் சொல்றேன். முதல்ல இந்த முரண்பாடுங்கிறது நான் பாக்குறேன். நான் வந்து நான் கேள்வி சொல்லிடுறேன். மக்கள் போராட்டத்தை இந்த படம் சித்தரிக்கிற விதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? முதல்ல அது சொல்லிடுறேன். அதுதான் என்னுடைய கேள்வி. இதுல என்னுடைய முரண்பாடாக நான் பாக்குறேன் அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கிறேன். அதுல இருந்து நான் தொடங்க விரும்புறேன். அடுத்து ஒரு படம் எதை இதெல்லாம் சொல்லவில்லை, எதையெல்லாம் செய்யவில்லை என்று பேசிட்டே போகலாம். அவை சொல்லி இருக்கிற விஷயத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிற அடிப்படையில் தான் பொதுவாக விமர்சனங்களை வைக்கணும். அந்த வகையில நான் சொல்லியிருக்கேன், இந்த படத்தினுடைய கதாநாயக நடிகர் விஜய் அவர்கள் நடித்திருக்கிற கடந்த கால படங்களை பூரா எடுத்துங்க. ஏன்னா வெறும் சாகசக்கான அத்தனை பிரச்சனை அவர் ஒருத்தராகவே சாதிக்கிறதாவே போய்கிட்டே இருக்கும். அதுல இருந்து ஒரு ட்ராக் மாறுது இல்ல, கடைசியில் இதை வந்து ஒரே வழி மக்களெல்லாம் திரட்டுறது தான். அவர் எப்படிப்பட்ட ஹீரோவா இருந்து அப்புறம் மாறினாருங்கிறதுலாம் அவங்க சினிமாவுக்கான பல்வேறு சமரசங்களோடு தான் செய்யறாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா மற்ற படங்கள்ல செய்யறதை விட இது மாறுபட்டு அந்த கதாநாயகன் தன்னந்தனியா போய் அழிச்சிடல, அத்தனை மக்களுக்கு திரண்டு போராட வாங்கன்றார். எப்படிப்பட்ட போராட்ட வடிவத்தை தேர்ந்தெடுக்கிறாங்கிறது அடுத்த கட்டம். ஆனா இப்படி இந்த செய்தி வரட்டுமே, மக்கள்லாம் திரண்டாதான் இதுக்கான மாற்றங்கள் வருங்கிற செய்தியை நீங்க நிறைய திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கு. அப்படி சொல்வதற்கு முதல் முறையாக வந்திருக்கிற போதே அது முழுசா சொல்லணும்லாம் எதிர்பார்க்க. இதற்கு முன்னால A.R. முருகதாசனுடைய விஜயகாந்த் ஹீரோவா நடிச்ச ரமணா படம் ஊழலுக்கு எதிராக இதே மாதிரி தான் வந்தது. முதல்ல கெரில்லா தாக்குதல் மாதிரியான நடவடிக்கைகள், பிறகு அதன் மூலமாக விழிப்புணர்வு பெற்ற மக்களை ஒன்று திரட்டுதல் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஐடியாலஜி அவங்க வந்து முன்னிறுத்துற மாதிரி தான் வந்தது. ஆனா உண்மையிலேயே அப்படி ஒரு எஃபெக்ட் இருக்கா? எப்படி பார்க்கணும்னா நீங்க வேற மாதிரி அதாவது இந்த படங்கள் நேரடியாக அப்படி சமூகத்தில் போய் மாத்திடாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கலைப்படைப்பும் ஒரு திரைப்படம் தான் இல்லை, ஒரு இலக்கிய படைப்பை எடுத்துக்கொள்வோம், எதாக இருந்தாலும் நேரடியாகலாம் போய் மாத்தி விடாது. ஆனால் அந்த காலத்துல செயல்பட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவர்களுக்கு இது ஊக்க சக்தியாக வந்து சேரும். ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க சொல்றது எனக்கு ஒரு சந்தேகம். நிலப்பிரபுத்துவ கொடுமைக்கு, நில உடைமையாளர்களுடைய கொடுமைக்கு எதிராக ஏராளமான எம்ஜிஆர் ஃபார்முலா படங்கள் வந்திருக்குது. பெரிய பண்ணையாறு வட்டி கொடுமை அல்லது விவசாய தொழிலாளர்கள் அவங்க வந்து அடிமைகளாக நடத்துறது, அந்த பண்ணையாருக்கு ஒரு பொண்ணோட லவ், அந்த ஃபார்முலாலாம் விட்டுருங்க. அந்த கொடுமைகளுக்கெல்லாம் எதிராக எம்ஜிஆர் பேசாத வசனங்கள் எதுவும் புதுசாக யாரும் பேசிட முடியாது. அது அந்த படங்கள் வந்து சமூகத்துல நில உடைமைக்கு எதிராக போராடியவர்களுக்கு மேல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? அது எம்ஜிஆர் படங்கள் தனிச்சு பார்க்காதீங்க, ஒரு திராவிட இயக்கம் சார்ந்த படங்கள் தொடர்ச்சியா வந்து அதுல தான் எம்ஜிஆர் கால ஊன்றி நின்னார் நமக்கு தெரியும். அந்த திரைப்படங்களுடைய அரசியல் ரீதியான மற்ற இயக்கங்களுடைய தாக்கத்தையும் சேர்த்து நம்ம பார்க்கணும். திரைப்படங்களை மட்டுமே வச்சிருக்க முடியாது. ஒரு அரசியல் இயக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, சமூக இயக்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்குன்னு இணைச்சு அந்த திரைப்படங்களுடைய தாக்கத்தையும் பார்க்கணும். இப்ப தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு முற்போக்கான பகுத்தறிவு சார்ந்த மக்கள் உரிமைகள் சார்ந்த இயக்கங்கள் வலுப்பட்டு இருக்குல்ல, அதுல திரைப்படங்களுக்கு பங்கே இல்லை நீங்க நிராகரிச்சுமா? திரைப்படங்களால் தான் அவையெல்லாம் முடிச்சுக்கிறேன் மனுஷபுத்திரன்.
அந்த திரைப்படங்களால் தான் இந்த மாற்றங்கள்லாம் வந்துட்டு சொல்லி நான் கிரீடத்தை தூக்கி வச்சிட மாட்டேன். ஆனால் திரைப்படங்கள் இல்லாமல் இது வந்து விடவில்லை என்பதைத்தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த வகையில் அதற்கான ஒரு பங்களிப்பு இருக்கிறது. நீங்க சமூகத்தில் ஏற்பட்ட விழிப்புணர்வுக்கு தமிழ் திரைப்படங்களும் ஒரு காரணம் அப்படிங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா அதை மறுக்கல. ஆனா இந்த படம் விழிப்புணர்வை ஏற்படுத்தலை, தவறான பார்வையை ஏற்படுத்துறதுங்கிற என்னுடைய கருத்து. போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று தோழர் குமரேசன் சொல்வது எனக்கு ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. ஒரு மிகப்பெரிய இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் வந்து ஒரு சினிமாவை சார்ந்து நாங்கள் ஊக்கம் பெற வேண்டும் என்பது எந்த மக்கள் போராட்டம்ங்கிறத ஒரு சினிமாவை பார்த்து மக்கள் ஒன்று திரண்டு போராடினா தான் நியாயம் கிடைக்குங்கிறத ஒரு சினிமா சொல்லித்தான் மக்களுக்கு தெரியுமா? ஒரு ஊர்ல குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கு, ஒரு ஏரியாவில் கரண்ட் வரல, மக்கள் எல்லாம் ரோட்டுக்கு வந்து போராடுறாங்க, அந்த ஏரியா மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து போராடுறாங்க. எந்த விஜய் படத்தை பார்த்து மக்கள் வந்து ஒண்ணு சேர்ந்து போராடுறாங்க? கூடங்குளத்துல மக்கள் எந்த விஜய் படத்தை பார்த்து வந்து ஒண்ணு சேர்ந்து போராடினாங்க? விவசாயிகள் போராட்டம் தமிழ்நாட்டில் வந்துட்டு எந்த படத்தை பார்த்து வந்து ஒண்ணு சேர்ந்து போராடினாங்க? இவர்களை போன்ற இயக்கங்கள், இவர்கள் போன்ற அமைப்புகள் மக்களிடம் வேலை செய்து அவர்கள் பிரச்சனையை புரிய வைத்து ஒன்று திரண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இயக்கங்களை வளர்த்திருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு தமிழகத்தில் மக்கள் போராட்டத்தை எந்தவித லாஜிக்கும் இல்லாம சாகசங்களை பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ வெளியிருந்து வந்து அவர்களை ஒருங்கிணைப்பான் என்று சொல்வது என்பது மிக ஆபத்தான மோசமான ஒரு அரசியல். அந்த அரசியலை நாம் கேள்வி கேட்காவிட்டால் உண்மையில் மக்கள் தங்களை மீட்பதற்காக, தங்களை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு மகத்தான சக்தி வெளியே இருந்து வரும் என்று மற்ற ஹீரோ படங்கள் எப்படி காட்டுதோ அதைத்தான் இதுவும் காட்டுது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஏன் அந்த படத்துல ஜீவாங்கிற அந்த மக்கள் தலைவனோட கேரக்டர் டம்மி ஆக்கப்படுது, வெளியே இருந்து வரக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ இமேஜ் ஏன் இம்போஸ் பண்ணப்படுதுன்னா, மக்களுடைய தலைவர்களோ மக்களோ தானாக எதையும் செய்ய முடியாதவர்கள், வெளியே இருந்து வரக்கூடிய பெரிய சக்திகள் தான் தங்களுக்கான விடுதலையை கொண்டு வரும்னு நம்ம தமிழ் சினிமா தொடர்ந்து சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த படம். அந்த வகையில் மக்கள் போராட்டம் சார்ந்த அத்தனை அரசியலுக்கும் எதிரான படம் இந்த படம் என்று நான் சொல்கிறேன். தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.